ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாவீரர் பகத்சிங் அவரை பற்றி ஒரு சின்ன ரீக்கப் மாதிரி பார்க்கலாம். ஸோ அவர் பிறந்தது பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் மாநிலத்தில் லயல்பூர் அப்படிங்கிற மாவட்டம் ஜான்வாலா அப்படிங்கிற இடத்துல 1907 செப்டம்பர் 28 பிறந்திருப்பார். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் நான் வந்து இதில் நோட் பண்ணியிருக்க மாட்டேன், நான் சொல்கிறேன், ஜஸ்ட் வந்து லிசன் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ பகத்சிங் வந்து உடைய தகப்பனார் பெயர் கிஷன் சிங், தாயாருடைய பெயர் வித்யாவதி கவுர். இதுவுமே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, ஓகேவா. பகத்சிங்கே 14 வயசு இருக்கும்போது அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அதை வந்து நேர்லேயே பார்த்துருப்பார் பகத்சிங் அவர்கள். அதிலிருந்து அவருக்கு நிறைய வந்து ஆங்கிலேயர் மேலே கோபமும் நம்மளுடைய இந்தியா வந்து விடுதலை அடையணும் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய உறுதியோடு இருந்திருப்பார், ஓகேவா. ஸோ அவருடைய முக்கியமான ஒரு நூல் வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க, நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அது யார் எழுதுறான்னு கேட்டுருக்காங்க, பகத்சிங், ஓகேவா. பகத்சிங் பற்றி அதிகமாக கேட்குற கொஷின்ஸ் இந்த புக்கு ஒன்று. இன்னொன்று வந்து அவர் சட்டமன்றத்தில் குண்டு வந்து வீசியிருப்பார். ஸோ 1929 ஏப்ரல் 8 மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசியிருப்பார். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த குண்டு வந்து யாரையும் காயப்படுத்தி இருக்காது. ஆங்கிலேயரோட கொடுங்கோன்மை சட்டங்களுக்கு எதிராக ஒரு புரட்சி செயலாகத்தான் அதை பண்ணியிருப்பார். அதாவது தொழிலாளர் வர்க்கத்திற்கு முற்றிலும் எதிரான ஒரு சட்டத்தை ஆங்கிலேயர்கள் நிறைவேற்றுவாங்க. அதாவது தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு தொழில் தகராறுகள் மசோதா அப்படின்னு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதை நிறைவேற்ற அந்த நாளில் தான் பகத்சிங் வந்து இந்த குண்டு வீச்சை எறிந்திருப்பார். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ராஜகுரு, சுகதேவ், ஜதீந்திரநாத் தாஸ் ஆகியோர்களோட சேர்ந்து 21 பேர் பகத்சிங் கூட சேர்ந்து கைது செய்திருப்பாங்க. ஸோ இந்த கைதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜதீந்திரநாத் தாஸ் அப்படிங்கிறவர் சிறையிலேயே உண்ணாவிரத போராட்டம் நடத்தி மரணம் அடைந்திருப்பார். சிறையில் வந்து ஆங்கிலேயரோட நடத்துதல் சரியில்லை, கொடுமை பண்ணுறாங்க, பாரபட்சமான நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க, சிறையில் மோசமான நிலைமையாக இருக்குன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்திருப்பார். பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு இவங்க எல்லாருக்குமே மரண தண்டனை என்னைக்கு விதிச்சாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 1930 அக்டோபர் 7, அதாவது 1930 அக்டோபர் 7 இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம் ஆகியவற்றோட நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது. இந்த போர் வந்து எங்களோட தொடங்கினதில்லை, எங்களோட முடிய போவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னான்னு கேட்டாங்கன்னா பகத்சிங் தான் சொல்லியிருப்பாரு. எங்களை தூக்கிலிடாதீங்க, எங்களை வந்து ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. புரட்சி அப்படிங்கிறது வெறும் குண்டு எறிதலோ துப்பாக்கியால் சுடுறதோ கிடையாது, அது மனித குலத்தோட ஒரு உரிமை, எங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது எங்களுடைய பிறப்புரிமை அப்படின்னும் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த புரட்சியோட இடத்துல நிறைய தியாகம் இருக்குது, அதுக்கு முன்னாடி இது வந்து பெருசு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீதிமன்றத்தில் சொல்லியிருப்பார் இது எல்லாமே. புரட்சி ஒங்குக, அதாவது இன்குலாப் சிந்தாபாத் அப்படிங்கிறதும் பகத்சிங்கோடது தான். அவர் தூக்கிலிட்டது வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 1931 மார்ச் 23, ஓகேவா. தேங்க்யூ.